அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி மாந்திரீக பிரச்சனையில் நிறைய நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பாதிப்படைய செய்கிறாங்க. சரிங்களா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தப்பே செய்யாத அப்பாவிகள் மக்கள் கூட எதிரிகள்னால என்ன செய்கிறாங்கன்னா நித்தம் இந்த மாந்திரீக பிரச்சனையினால் இன்னமும் ஒரு சில குடும்பங்கள்லாம் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? நம்மளும் பார்த்திங்கன்னா அதில் அந்த செய்வன பிரச்சனையிலேருந்து நீக்கக்கூடிய மந்திரங்களும் எந்திரங்களும் ஏகப்பட்ட வழிமுறைகள் நம்மளுடைய வீடியோ பதிவுகளில் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள்லாம் ஒரு சில பேர்களுக்கு நேரம் உள்ளவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதை வச்சு செயல்படுத்திங்க. நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் இருந்து இந்த மாதிரி மாந்திரீக பிரச்சனையில் ஒரு நபர் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முழு நம்பிக்கையை வைக்கணும். சரிங்களா? இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம கண்டிப்பாக வெளியே வருவோம் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ஒரு மனிதன் உருவாக்கணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் ஒரு செய்வினையினாலேயோ இல்லை ஒரு பேய் பிசாசினாலேயோ ஏதாவது ஒரு கோளாறுனால ஒரு நபர் பாதிப்படைஞ்சிட்டாங்க அப்படின்னா என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே போனால் சரியாயிருமா இங்கே போனால் சரியாயிருமான்னு ஒரு குரங்கு போல் என்ன செய்கிறாங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு இடமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கு அந்த பிரச்சனைங்கிறது சரியாக மாட்டேன்னு சொல்லுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா முழுமையாக நம்பிக்கை வைக்காதது தான் காரணம். சரிங்களா? என்னென்னா ஒரு விஷயத்தை நல்லா கவனமாக கேளுங்க. எந்த ஒரு தெய்வம், ஆன்மீகம் அப்படின்னாவே முழு நம்பிக்கை. அந்த விஷயத்தை நீங்கள் எவ்வளவு முழுமையாக நம்புறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது உங்களுக்கு அது வேலை செய்யும். நீங்கள் இப்போ ஒரு பிரார்த்தனையை ஒரு தெய்வத்திட்ட போய் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தெய்வத்துக்கிட்ட அந்த பிரார்த்தனை நீங்கள் வைக்கும்போது இந்த காரியம் எனக்கு நடக்கும், நீ நடத்தி தருவ அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நீங்கள் இறைவனிடம் சமர்ப்பணம் செய்யும்போது தான் அந்த காரியத்துக்கு முழு சக்தி கிடச்சி அந்த காரியம் சீக்கிரம் நம்மளுக்கு நடக்கும். சரிங்களா? இந்த முழு நம்பிக்கையை இப்போது யாருமே வைக்கிறது கிடையாது. சரிங்களா? என்ன இங்கே போனால் சரியாக ஆகுமா ஆகாதான்னு போய் பார்ப்போம் அப்படிங்கிற அந்த மனநிலையில் தான் ஒரு மாந்திரிகர்கிட்ட போய் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வைக்கிறீங்களே தவிர அந்த மாந்திரிகரையோ அந்த தெய்வத்தையோ முழுமையாக நீங்கள் நம்ப மாட்டேன்னு சொல்கிறீங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் முழுமையாக அந்த விஷயத்தை உங்கள் தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு இந்த விஷயம் இதேன் கடைசி, எனக்கு நீ தான் துணை, நீ தான் இதை சரி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயணித்து போகும்போது அந்த விஷயம் முழுமையாக நடக்கும். சரிங்களா? முதல்ல ஒரு செய்வினைனால் பாதிப்படைஞ்சிட்டீங்க அப்படின்னா முதல்ல பயப்படக்கூடாது. சரிங்களா? உங்கள் மனசை பலப்படுத்தணும். சரிங்களா? என்னென்னா செய்வினை என்ன செய்யும் அப்படின்னா நம்ம மனசை தான் கெடுக்கும். சரிங்களா? அப்போனா மனசை கெடுக்கும்போது அப்பப்போ என்ன செய்யணும்னா ஆன்மீக சிந்தனைகளாக நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா யோசிக்க ஆரம்பிக்கணும். அப்போ அந்த செய்வனால் பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா அடிக்கடி நம்ம கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு இந்த வழிபாடுகளை செய்யணும். வீடுகளில் பார்த்திங்கன்னா எப்போ பார் தூங்கி கிடக்கூடாது. அப்பப்போ எந்திரிச்சு விளக்கு பொருதி தெய்வ வழிபாடுகளை நம்ம பண்ணணும். வீடு வாசங்கள்லாம் சுத்தம் செஞ்சு தெய்வ பாடல்களை அந்த வீட்டில் ஒழிக்க விடணும். இந்த மாதிரி தெய்வ சிந்தனைகளாக நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யும், தெய்வத்து மேலே முழு நம்பிக்கை நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். அப்போனா நம்ம அந்த பிரச்சனைக்கு வழி கிடச்சி போயிடும். சரிங்களா? ஈஸியாக நான் அந்த செய்வனையிலேருந்து வெளியேறதுக்கு ஒரு வழியை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். இந்த வழியை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு செய்வனையால் பாதிக்கப்பட்டுட்டீங்கன்னா முதல்ல இறை வழிபாடை அதிகமாக பண்ணுங்கள். ரெண்டாவது வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. மூணாவது நீங்களும் குளிச்சு நெற்றியில் குங்குமம் இந்த மாதிரி விஷயம் மங்களகரமான விஷயங்களை நீங்களும் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணும்போது டெய்லி வீட்டில் சூரியன் மறைஞ்ச பிறகு விளக்கு ஏற்றி சாம்பிராணி போட்டு வழிபடக்கூடிய ஒரு மார்க்கத்தை நீங்கள் உருவாக்கிக்கிறோம். இந்த மாதிரி தெய்வ சிந்தனைகளை நம்ம இருக்கும்போது அந்த தெய்வம் என்ன செய்யும் அப்படின்னா அந்த செய்வனையிலிருந்து நீங்கி நம்ம பலன் பெறதுக்கு உண்டான வழியை காட்ட ஆரம்பிக்கும். சரிங்களா? இதுதான் செய்வனிலிருந்து நீக்கக்கூடிய முறை. முதல்ல ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாய் உங்களை துரத்திக்கிட்டு வருது. சரிங்களா? ஒரு நாய் உங்களை துரத்திக்கிட்டு வருது அப்படின்னா அது துரத்துதேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுனீங்க அப்படின்னா அந்த நாய் என்ன செய்யும், பின்னாடியே உங்களை துரத்திக்கிட்டு வரும். சரிங்களா? அதே நாய் உங்களை துரத்தும் போது நீங்கள் அதை கல்லை எடுத்து திருப்பி அதை நீங்கள் விரட்டுனீங்க அப்படின்னா அது என்ன செய்யும், உங்களை பார்த்துட்டு பயந்துட்டு திருப்பி அது ஓட ஆரம்பிக்கும். இதே கான்செப்ட் தான் பேயாக இருந்தாலும் சரி,
இல்லை எந்த செய்வினையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்மளால் முடியும், நம்ம அதை சாதிக்க முடியும், நம்மள்ட்ட அது பக்கத்தில் அண்டாது அப்படிங்கிறத ஒரு அளவுக்கு முழு நம்பிக்கையை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா எதுவுமே உங்கள் பக்கத்தில் வராது. செய்வினையாக இருந்தாலும், பேயாக இருந்தாலும், பிசாசாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் உங்களுடைய மனது இடம் கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த செய்வினையும் ஏவலும் உங்கள் மனசில் உட்காந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போனா அதுக்கு நீங்கள் கட்டுப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போனா அது கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும். அதனால நான் என்ன சொல்கிறேன், முழு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை முழுமையாக நம்பி அந்த இறை வழிபாடை நம்ம பண்ணிக்கிட்டே வரும்போது என்னைக்காவது அந்த தெய்வம் நம்மளுக்கு அந்த வழியை காட்டும். அந்த நம்பிக்கையில் நம்ம அதை செய்யும்போது நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக நம்ம வெளிவர முடியும். சரிங்களா? இதை மட்டும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், இந்த செய்வினையால் பாதிக்கப்பட்ட எந்த நபர்களாக இருக்கட்டும், இந்த முறையை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செய்வினையிலிருந்து நீங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு அது வழிகாட்டியாக இருக்கும். நான் சொல்கிற விஷயம் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய நம்பிக்கை சார்ந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் பயன்பெறும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.